வணக்கம். ஒரு நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணி ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக அவசரமாக ரெடியாகி போயிட்டுருந்தேன். விடிஞ்சும் விடியாத அந்த காலை வேளையில் விடியற் காலையில் எந்திரிக்கிறவங்களுக்காக மட்டுமே நான் என்னுடைய இன்னொரு சைடை காட்டுவேங்கிற மாதிரி வானம் ஒரு லைட் பர்பிள் கலரில் மின்னிட்டு இருந்தது. அந்த வானத்தோட அழகை ரசிச்சுட்டு ட்ரெயின் ஸ்டேஷனை போய் சேர்றதுக்குள்ளே 10 நிமிஷம்தான் இருந்தது என்னுடைய ட்ரெயின் புறப்படுறதுக்கு. அவசரமாக பிளாட்ஃபார்ம் நம்பரை பார்த்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு இதுக்கு முன்னாடி போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதை தேடி கண்டுபிடிச்சி ஓடி போய் ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரெயினில் போய் ஏறின அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு அனுபவம் தான் எனக்கு அன்றைக்கி நடந்தது. எக்ஸாக்டாக ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரெயினில் காலடி எடுத்து வச்சேன். மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சுது. நான் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு அவசரமாக போகிற அந்த நேரத்தில் என் மனசில் தோணுனது இதுதான். இந்த ட்ரெயினை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வீக்கெண்ட் பிளான் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் போய் உக்காந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்கவே கூடாது, என்ன ஆனாலும் சரி 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். பொதுவாக நான் எப்போவுமே எந்த இடத்துக்கு போகிறதுனாலுமே ப்ரீ பிளான்டாக கரெக்டாக போயிடுவேன், ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியாவது அங்கே இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. இந்த தடவை அது மிஸ் ஆகிடுச்சு. அது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. போஸ்னான்லேருந்து கிளம்புற அந்த ட்ரெயினில் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ண உடனே நம்ம பிளான் பண்ணி இருந்த டெஸ்டினேஷன் வந்துருச்சு. நம்மளோட வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு ஆரம்பமே அமர்க்கலமாக அமைஞ்ச அந்த சிட்டி எந்த சிட்டின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுதான் போலாண்டில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் சிட்டி. அந்த சிட்டியோடைய பேர் என்னன்னா கிராக்கோ. இந்த சிட்டி 1596 வரைக்கும் போலாண்டுடைய கேபிட்டலாக இருந்திருக்கு. இந்த கிராக்கோ செக் ரிப்பப்ளிக்குடைய பார்டரில் அமைஞ்சிருக்கு. இங்கே நிறைய போலீஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறமா நிறைய ஐடி கம்பெனிஸும் இருக்குது. நம்ம இங்கே போனோன்னா இந்தியன் மக்கள் நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. நான் ஜாக்கப்பானைக்கு போகும்போது கிராக்கோவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஜாக்கப்பானை கிராக்கோவிலேருந்து ஒரு 2.5-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஜாக்கப்பானைக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா என்னோடய சேனலில் பாருங்கள். நான் கிராக்கோ கூவ்னேவை காலையில் 10:30 மணிக்கு போய் ரீச் ஆகிட்டேன். கூவ்னே அப்படிங்கிறது என்னென்னா ரயில்வே ஸ்டேஷன். இங்கே எல்லாத்தையுமே கூவ்னே அப்படின்னு தான் சொல்லுவாங்க போலிஷில். போஸ்னான் கூவ்னே, கிராக்கோ கூவ்னே, அந்த மாதிரி. கூவ்னே அப்படிங்கிறது தான் அந்த சிட்டியோடைய மெயின் ஸ்டேஷனாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனான ஓல்டு ஸ்கொயருக்கு தான் போகலான்னு கிளம்பி நடந்துட்டு இருந்தேன். ஓல்டு ஸ்கொயர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. அதனால் நான் எப்பவும் போல் எனக்கு நடக்க பிடிக்குங்கிறதுனால இந்த சிட்டியுமே நடந்துட்டு தான் இருந்தேன். அந்த ஓல்டு ஸ்கொயரை ரீச் ஆகிற வரைக்கும் நடுவில் வந்த பில்டிங்ஸு, அந்த பாத்வே, அதுக்கு நடுவில் வந்த பேங்க்கு, இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நான் கிராக்கோவை ஆகஸ்ட் மந்தில் தான் விசிட் பண்ணியிருந்தேன். ஆகஸ்ட் இங்கே சம்மர் அப்படிங்கிறதுனால செம்ம கூட்டமாக இருந்தது. நம்ம ஊரில் திருவிழாக்கெல்லாம் எப்படி கூட்டம் வருவாங்க அந்த மாதிரி ஓல்டு ஸ்கொயர் ஃபுல்லாகவே கூட்டமாக இருந்தது. நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இங்கே யூரோப்பியன் சிட்டிஸில் இந்த ஓல்டு ஸ்கொயரில் ஏதோ மேஜிக் இருக்குங்க. எப்போ போனாலுமே ஒரு மன அமைதியை கொடுக்குது, சில்லுன்னு காற்றடிக்குது. ஓல்டு ஸ்கொயரில் மரம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஆனால் எப்போவுமே சில்லுன்னு இருக்குது அந்த இடம். அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. எல்லா ஸ்கொயர்லேயும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கொயர்லேயும் ஒரு பெசிலிக்கா, ஒரு மோனுமெண்ட், ஒரு க்ளோத் ஹால், அந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராக்கோவில் இருக்கிற ஓல்டு ஸ்கொயர் தான் நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய ஓல்டு ஸ்கொயர். நடக்க நீளம் நீண்டுகிட்டே இருக்குது. மற்றதெல்லாம் ஒரு எண்டே இல்லாமல் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஓல்டு ஸ்கொயராகவே இருந்த மாதிரி இருந்தது. பொறுமையாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நடந்துட்டு இருந்தேன் அந்த ஸ்கொயரில். இந்த ஓல்டு ஸ்கொயரை யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றாவும் அறிவிச்சிருக்காங்க. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் நான் வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தார், கண்டிப்பாக நீ கிராக்கோவை விசிட் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விசிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதில்ல, ஆனால் அது ஒரே இடம் கிடையாது, அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த இடம்.
இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கிறது தான் க்ளோத் ஹால். இந்த மார்க்கெட் ஸ்கொயருக்கு நடுவில் ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருந்தது. நம்ம ஊரில் திருவிழாலெல்லாம் கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்ததாக நான் ஓல்ட் டவுனில் இருக்கிற செயின்ட் மேரி பெசிலிக்காக்குள்ளே போனேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, கண்ணாடியில் அந்த ஓவியம்லாம். சர்ச்சுடைய ஆர்கிடெக்சரும் சூப்பராக இருந்தது. இந்த சர்ச்சை 14ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இது பிரிக்கால் கட்டப்பட்ட கோத்திக் சர்ச்சு. இது போலிஷ் கோத்திக் ஆர்கிடெக்சருக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக விளங்கிட்டுருக்கு. இது 1978 யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடில் வாழ்கிற போலிஷ் மக்கள் அவங்கவுங்க ஊரில் கட்டின சர்ச்சுக்கு இந்த செயின்ட் மேரி பெசிலிக்காவுடைய ஆர்கிடெக்சரை தான் மாடலாக எடுத்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வெளிநாடில் வாழ்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கிற கோவிலெலாம் கட்டியிருப்பாங்கல்ல, அவங்க வாழ்கிற இடத்துல அந்த மாதிரி. இந்த ஓல்டு ஸ்கொயர் ஃபுல்லாகவே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய கடைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் வேறு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அந்த இடமே ரொம்ப வைபாக இருந்தது. அவ்வளோ கூட்டம், அந்த மியூசிக், அந்த கடைங்க எல்லாமே ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுத்துச்சு. குதிரை வண்டி சவாரியுமே இருந்தது இந்த ஓல்டு டவுனை சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது தான் கிராக்கோவில் இருக்கிற ட்ராம். இது ப்ளூ கலரில் இருந்தது. போஸ்னாண்டெல்லாம் மோஸ்ட்லி க்ரீன் கலரில் இருக்கும். ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இது ஓல்டு டவுன் ஸ்கொயரை கவர் பண்ணி போயிட்டு இருந்தது. இங்கே நிறைய கடைங்கள்லாம் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 2-3 கடைக்குள்ளே போய் பார்த்துட்டு இருந்தேன். குட்டி குட்டி பொம்மைங்கள்லாம் க்யூட்டாக இருந்தது. நம்ம ஊர் திருவிழாவில் ரங்கராட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய டிசைன்லாம் கூட இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பீங்கானாலான தட்டு, வீட்டுக்கு தேவையான பொருள் அந்த மாதிரி எல்லாமுமே இருந்தது. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷனான வாவல் காசலை நோக்கி நடந்துட்டு இருந்தேன். வழியில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சும் இருந்தது. அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நிறைய சிலைகள்லாம் இருந்துச்சு, ஒரு 10 சிலை அந்த மாதிரி. ஆனால் இதோடைய ஹிஸ்ட்ரி எனக்கு பெருசாக தெரியல. இந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே அடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இதுதான் வாவல் காசலுக்கு போகிற வழி. இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வாவல் காசல் வாவல் அப்படிங்கிற ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கு. கிராக்கோவில் விஸ்துலா அப்படிங்கிற ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. அந்த ரிவருக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த வாவல் காசல் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தையுமே 1978 யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா அறிவிச்சிருக்காங்க. இந்த காசில் 14th century பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஓவர் தி 100 years அதை எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த வாவல் கோட்டை பல நூற்றாண்டுகளாக போலாந்து நாட்டுடைய அரசர்களுக்கு வசிப்பிடமாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது போலாந்து நாட்டின் சிறந்த அடையாளமாகவும் விளங்கிட்டுருக்கு. இப்போ இதில் ஆர்ட் மியூசியம்ஸ் இருக்குது. இந்த மியூசியம் 1930 நிறுவப்பட்டிருக்கு. அதில் நிறைய சிலைகள், மட்பாண்டங்கள், ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த மியூசியமை 2.56 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் விசிட் பண்ணியிருக்காங்களாமா. இது உலகத்திலேயே 20வது அதிகமாக விசிட் பண்ண மியூசியங்களில் ஒன்றா இருக்குது. இந்த கேசல்குள்ளே போகிறதுக்கு நம்ம முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். இல்லைனா கேசல்கிட்ட போயிட்டு க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். நான் போய் க்யூவில் நின்று தான் வாங்கினேன். ஒரு 30 minutes அந்த மாதிரி ஆச்சு டிக்கெட் வாங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காசலுக்கு ஒரு டிக்கெட் கிடையாது. அதில் ஒவ்வொரு ஃப்ளோரையும் விசிட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் மியூசியம் மட்டும் பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக டிக்கெட்டு, கேலரியை பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக டிக்கெட்டு. அங்கே ஒரு 2-3 டவர் இருக்குது. அந்த டவர் மேலே ஏறி நின்னோன்னா சிட்டியோட வியூ சூப்பராக இருக்கும். அதுக்கு போகணுன்னா அதுக்கு நீங்கள் தனியாக டிக்கெட் வாங்கணும். நான் இந்த கேசலில் கேலரியை பார்க்குறதுக்கான டிக்கெட் தான் வாங்கியிருந்தேன். அது ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லை செகண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கேருந்து சிட்டி வியூ சூப்பராக இருந்தது. அந்த காசலுக்கு நடுவில் கான்சர்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க போல். மேலேருந்து அந்த கீழே இருக்கிற அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நான் நின்றுட்டுருக்கிற இடம் காசலுடைய கடைசி ஃப்ளோர். இது மொட்டை மாடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து சிட்டி வியூ சூப்பராக இருந்துச்சு. இந்த கேலரியிலிருந்து விஸ்துலா ரிவர், கிராக்கோவுடைய சிட்டி வியூ, கிராக்கோவுடைய ஓல்டு டவுன், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலை, அதுக்கப்புறமா வாவல் கேசலுக்கு பக்கத்தில் இருக்கிற டவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூஸ் பார்க்கலாம். இது சூப்பரான ஒரு பிளேஸ். நம்ம கிராக்கோ சிட்டியை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா. இந்த கேலரியிலேருந்து சிட்டி வியூவை பார்த்துட்டு அடுத்ததாக நான் போனது வாவல் கேத்தட்ரல். இது அந்த காசலில் ஒரு பார்ட்டாக இருக்குது. இந்த கேத்தட்ரல் 1000 years ஓல்டாமா. இது கிராக்கோவுடைய ஒன் ஆஃப் தி மெயின் ரிலீஜியஸ் பிளேஸும் கூட. இந்த கேத்தட்ரலுடைய ஆர்கிடெக்சருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இருக்கிற இந்த கேத்தட்ரல் 3வது தடவை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தடவை 11வது செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. அது அப்புறமா அழிஞ்சு போச்சாமா. அதுக்கப்புறமா 12வது செஞ்சுரியில் மறுபடியும் கட்டி அது தீயினால் அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 14ஆம் நூற்றாண்டில் அப்போ ஆட்சியாளராக இருந்த பிஷப் நாங்கூர் அப்படிங்கிறவருடைய உத்தரவின் பெயரில் இதை மறுபடியும் கட்டியிருக்காங்களாமா.
வாவல் கேசலுடைய சென்டரில் இந்த மாதிரி கார்டனும் இருந்தது. நான் போயிருந்த டைம் சம்மர் அப்படிங்கிறதுனால பூக்கள்லாம் கலர் கலராக பூத்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நான் அடுத்த அட்ராக்ஷனை பார்க்க போயிட்டுருந்தேன். அது என்னென்னா ட்ராகன்ஸ் டென்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாவல் கேசல்லையே ஒரு இடம் இருந்தது. அதுக்கு நான் டிக்கெட் வாங்கியிருந்தேன். அதை தான் ரொம்ப நேரமாக தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக தேடி அலைஞ்ச ட்ராகன்ஸ் டென்னுடைய என்ட்ரன்ஸ் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் என் கூட ட்ராகன்ஸ் டென்னுக்கு வர போகிறீங்க. இந்த குகையில் பழம்பெரும் ட்ராகன் வாழ்ந்துருந்துச்சாமா. இந்த குகையுடைய என்ட்ரன்ஸ் வாவலுடைய இல்லில் ஆரம்பித்து அதில் நம்ம கீழ் நோக்கி நிறைய ஸ்டெப்ஸில் நடந்து போகணும். இதோடைய எக்ஸிட் நம்மளை விஸ்துலா ரிவருக்கு கொண்டு போகும். இதில் வாழ்ந்திருந்த டிராகன் உள்ளூர் மக்களெல்லாம் பயன்படுத்தி கால்நடைகளெல்லாம் கொடுக்க சொல்லி கேட்குமாமா. இந்த டிராகனை வலிமையான போர் வீரர்களால் கூட சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை ஒரு ஷூ தயாரிக்கிறவர்கிட்ட பயிற்சியாளராக இருந்த ஒரு பையன் தோற்கடிச்சானாமா அவனுடைய புத்திசாலித்தனத்தால். எப்படி அவன் வலிமையான போர் வீரர்களால் கூட சமாளிக்க முடியாத டிராகனை தோற்கடிச்சிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஆட்டோடைய தோலில் சல்ஃபரை கலந்து அந்த டிராகனுடைய குகைக்கு முன்னாடி வச்சுருக்கான். அந்த டிராகன் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அது சல்ஃபர் கலந்து வச்சதுனால அதுக்கு ரொம்ப தாகமும் ஆகிருக்கு. அதனால அது குகையை விட்டு வந்து அந்த விஸ்துலா ரிவரில் இருக்கிற தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ தண்ணி குடிச்சுமே அதுக்கு வந்து அந்த தாகம் அடங்கவே இல்லையாமா. டிராகன் அவ்வளோ சீக்கிரம் விட்டுடாது அப்படிங்கிறதுனால அது குடிச்சு வெடிச்சு போய் இறந்து போயிருக்கு. இப்படி தான் வந்து அந்த டிராகன் குகைக்கான ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த டிராகன் குகைக்கு பின்னாடி இருக்கிற கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் அதுக்குள்ளே போன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த குகைக்குள்ளே போகிற வரைக்குமே அது ஒரு குகைன்னே தெரியாது. டிராகன்ஸ் டென்னா அப்படின்னா என்னவா இருக்கும், ஒரு வேளை டிராகனுடைய சிலை அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படிங்கிற தாட்டோடு தான் போனேன். அதோடைய என்ட்ரன்ஸுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டெப்ஸில் கீழே இறங்குற மாதிரி இருந்தது. அந்த ஸ்டெப்ஸில் இறங்குறதுக்கே மொத்தமாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கூட நிறைய பேரும் இறங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸு, அப்படியே வளைஞ்சி இறங்குற மாதிரி இருந்தது. அந்த ஸ்டெப்ஸை சுற்றியுமே செங்கல் கருங்கல்லால் சுவர்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நல்ல குளிர்ச்சியாக வேற இருந்தது, சில்லுன்னு இருந்தது கீழே இறங்க. இது ஒரு செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸ்டெப்ஸில் இறங்குறோமே இது எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போகுது, அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இறங்கிட்டு இருந்தேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு குகை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குகை ஃபுல்லாகவே இருட்டாக லைட்டே இல்லாமல் இருந்தது. அங்கங்கே 1-2 லைட் இருந்தது. அது எப்படின்னா இப்போ நம்ம அந்த இடத்துல நடக்கிறோன்னா அப்போ மட்டும் லைட் எரியும். நம்ம அந்த இடத்த தாண்டி போயிட்டோன்னா அந்த லைட்டு வந்து அணைஞ்சு போயிடும். சென்சாரில் போட்டிருப்பாங்க போல். ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. தனியாலாம் போயிருந்தால் நடுங்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே தெரியாத குகைக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஸ்டெப்ஸில் 3 நிமிஷம் இறங்கி கீழே நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குகையுடைய ஒரு வாயில் வந்தது. நல்லா கருகும்முன்னு பயங்கரமாக இருந்தது. அங்கங்கே சின்ன பொந்து சின்ன ரூம் மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஹாரர் மூவிக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் அந்த 5 நிமிஷமும். மீதி கதையை நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த வீக்கில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.